யூஎஸ்ஏ அப்புறம் ஈரான் வார் நடக்குது, அதனால எல்பிஜி ஷார்ட்டேஜ் ஆயிருக்கு. ஸோ வந்து எல்பிஜி ஷார்ட்டேஜ் வந்து மறுபடியும் வந்து விறகடுப்புக்கே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விறகடுப்புக்கு பதிலாக எல்பிஜி சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்த காரணம்னா பொல்யூஷன், அதிலே நிற்கிறவங்களுக்கு ஆஸ்துமா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து எல்பிஜி ஷார்ட்டேஜ் மட்டும் இல்லாமல் ஹீலியம் ஷார்ட்டேஜ். ஹீலியம் அது ஒரு இதுதானே, கேஸ் தானே, அதனால என்ன ஷார்ட்டேஜ் வருதுன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா ஒரு தடவையாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருப்பீங்க. ஸோ அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் ரொம்ப முக்கியமான ஒரு எலிமெண்ட்டு தான் ஹீலியம். ஏன்னா மேக்னெட்ஸை வச்சு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. மேக்னெட்ஸ் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக ஹீலியமாக அதில் நிரப்பி வச்சுருப்பாங்க. அதாவது வேர்ல்டு ரிசர்வ் என்ன சொல்லியிருக்குன்னா 30 டேஸ்க்கு தான் நம்மக்கிட்ட என்ன ஹீலியம் இருக்குதுன்னு சொல்லி சரி அதனால் என்னப்பா இருக்கிற ஹீலியம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஹீலியம் இருக்குல்ல, அது வந்து ஒவ்வொரு நாளும் 1% கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை போகுது. ஸோ ஹீலியம் வந்து ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஹீலியம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு. யூரியா தட்டுப்பாடு அதாவது பார்த்தீங்கன்னா வந்து யூரியா எதுக்கு, யூரியாவோட மொத்த ப்ரொடக்ஷனில் 90% தான் இப்போ வந்து நடக்குது, மீதி 10% இல்லை. இந்தியா மாதிரி ஒரு பெரிய இதுக்கு அந்த 10% ரொம்ப அஃபெக்ட் ஆகும், கண்டிப்பாக அது அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ஷார்ட்டேஜ் வரும். பட் இன்டர்நெட் ஷார்ட்டேஜ், அதாவது இன்டர்நெட்டே கிடைக்காது. எப்படி? அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். இன்டர்நெட் ஷார்ட்டேஜ் ஏற்படுறதுக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் எல்லா இன்டர்நெட்டும் 90% வந்து சேட்டலைட் வழியாக வந்து சிக்னல் டவர்ஸ் வழியாக வருதுன்னு நினைக்கிறேன். அண்டர் வாட்டர் சி கேபிள்ஸ் அது வழியாக தான் அந்த சி கேபிள்ஸ். ஸோ அந்த சி கேபிள்ஸில் தான் வருது. அதில் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸில் நிறைய இது இருக்குது. இன்கேஸ் வந்து ஈரானோ யூஎஸ்ஏவோ அதை கட் பண்ணாங்கன்னா இப்போ பண்ணுற அந்த ஷேர் மார்க்கெட் ஷேர்ஸ் ஏகப்பட்டான்னு நம்ம இப்போ பார்த்து இந்த உலகமே வந்து இன்டர்நெட்டில் தான் எங்களுக்கு அதை கட் பண்ணாங்க. ஏகப்பட்ட டேட்டா வந்து நமக்கு போகும். பெரிய சிட்டிஸில் பண்ணால் இன்னும் டேட்டா போகும். இதனால் ஏகப்பட்ட மில்லியன்ஸ் கிராஷ் ஆகும். ஸோ எதுக்கு இந்த வாரை நம்ம நிறுத்தணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாக்டவுனும் வருதுங்கிறாங்க. பத்தாததுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் ஒரு வைரஸும் பரவுது. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் கைஸ். இந்த வீடியோக்கு பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட்டில் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். 1000 கமெண்ட்ஸுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் பார்ட் 2